உண்மையிலே தமிழ்நாடு முழுவதும் திருமாவுக்காக திரண்டார்கள். எல்லாம் உண்மையாக கூட இருக்கட்டும், அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போது திருமாவுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் யார்? இந்த கூட்டணியோடு தொடர்வோம், சரி ஆட்சி பிடிப்போம்னு திரும்ப திரும்ப அந்த மேடையிலும் பேசினார், ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறாரு. திமுக கூட்டணியில் இருக்கும் போதே விஜய் கட்சிக்கு பயணிக்க வேண்டும், விஜய் கூட்டணியோடு பயணிக்க வேண்டும் என்று விரும்பியவர் திருமா. அவர் தமிழ்நாட்டு அரசியலில் உள்ளே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அது மறுக்க முடியாது. மற்ற தலைவர்கள், விஜய், மற்ற கூட்டணி கட்சி தலைவர், நீங்கள் எலெக்ஷனுக்கு வாங்க, நில்லுங்க, சட்டமன்றத்தில் இடத்தில் நில்லுங்க, ஜெயிச்சு அமைச்சராங்கன்னு சொல்ல நினைக்கிறார். தன்னை யாரும் அப்படி அழைக்கவில்லை என்ற ஏக்கம் உள்ளுக்குள் இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. அண்ணனின் சீர். பெண்களின் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் ஒரு பட்டு புடவை வழங்கிட ரூபாய் 812 கோடி ஒதுக்கீடு. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிடுச்சு, அதுக்கு உதாரணம் தான் இந்த கூட்டம் அப்படிங்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்ட அந்த கூட்டம் நானும் பார்த்தேன். 3 நிமிடமே அவரால் பேச முடிந்தது. அந்த அளவுக்கு கூட்டம் அவரை நெருக்கி தள்ளி பேச முடியாத அளவுக்கு அவரை பாவம் மூச்சு திணறலாகி அவர் தண்ணி குடிச்சிட்டு வெளியே போகிற அளவுக்கு ஒரு இது. கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு பெரிய ஆர்ட். அதன் பிறகு அந்த கூட்டத்துக்கு வந்த நபர்களுக்கு சொல்லப்படுகிற செய்திகள், அப்புறம் அதன் மூலமாக மக்களுக்கு போய் சென்றடையக்கூடிய செய்திகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு காலத்தில் மாநாடு நடத்துறது எப்படின்னா 3 நாள் நடக்கும். அங்கேயே தங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு வர காட்சியெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி மாநாடே ஒரு 3 மணி நேரம் மாநாடு தான். அது 4 மணிக்கு தொடங்கி 7 மணிக்கு முடியணும். இந்த மாதிரி தான் இருக்குது. விடுதலை சிறுத்தை கட்சிகள் நடத்திய அந்த மாநாட்டில் இந்த முறை பிரம்மாண்டமான கூட்டம், அதெல்லாம் மறுக்கவே முடியாது. ஆனால் அவர் கொடுத்த மெசேஜ் என்ன? 3 நிமிஷம் தான் பேசினார், 3 மணி நேரம் கூட இல்லை, 3 நிமிஷம் பேசினார். நாங்கள் தாவேக்கவுடன் தொடர்ந்து பயணிப்போம், ஆளுங்கட்சியாக வருவோம். இது 2 தான் பிரதானமான செய்தி. ஆனால் இதுக்கு முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்கவுடன் பயணிப்போம்னா அவர் திமுக விட்டு தராமலே சிலதெல்லாம் பேசியிருப்பார் சில பேட்டிகளில். ஆனால் திடீரென்று நாங்கள் தாவேக்கவுடன் பயணிப்போம்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு ஆளுங்கட்சியாக வருவோம். எல்லா கட்சியும் சொல்கிறது தான். அந்தந்த கட்சி மாநாட்டில் நடிகர் சரத்குமாருக்கு பார்த்து கூட கேட்டாங்க, முதலமைச்சராக வருவீங்க? ஆமாம், அதுதான் கனவு அப்படிம்பார். ஸோ அதனால் அவர் கொடுத்த மெசேஜ் விட அந்த கூட்டத்தை ஏன் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல? எப்போவுமே பார்த்திங்கன்னா, இப்போ சமீபத்தில் இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது 1 மாதத்துக்கு முன்னே. அங்கேயும் அவர் பேப்பர் எடுத்துக்கிட்டு கட்சிக்காரனை அடிச்சுக்கிட்டு இறங்கு கீழேன்றாரு. ஸோ பவுன்சர்ஸ்லாம் வச்சுருந்தார். அதையும் கடந்து அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஸோ இது என்னென்னா, நீங்கள் அரசியல் இயக்கமாக மாற்றுகிற அந்த இடத்தில் திரும்ப தோற்று போனாரோ? ஜாதி கட்சி மாநாடு மாதிரியே நடத்தினீங்கன்னா இது எப்படி தான் இருக்கும். இப்போது வீரன் அழகுமுத்துக்கோன், அப்புறம் தீரன் சின்னமலை, இந்த மாலை போடுற நிகழ்ச்சியெலாம் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு காரை குலுக்கிக்கிட்டு போகிறது. எங்களை யாரும் வீழ்த்த முடியாது, அதை அந்த போஸ்டரு ஃப்ளெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாய்ந்து வரும் தோட்டா, எங்களை அடக்க முடியாது போடா, இதெல்லாம் டைலாக்கு. ஸோ இப்போ நீங்கள் சித்திரை நிலவு மாநாடு ஏன் ரொம்ப வருஷமாக நடத்தலை? பாமக ஏன் நடத்தலை சொல்லுங்கள்? ஜெயலலிதா அவர்கள் 2011 to 16 ஆட்சியில் 11-12 ஒரு பெரிய கலவரம் நடந்தது. மரக்காணத்தில் பஸ்ஸில் அடித்து உடைச்சாங்க. கைது பண்ணி பப்ளிக் டேமேஜ் ஆக்ட் கொண்டு இந்த சொத்துக்களுக்கு நஷ்டஈடு கேட்டாங்க. ஹைகோர்ட்டில் நஷ்டஈடு கட்டணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அதுக்கப்புறம் கட்சியை நடத்தவே இல்லை அந்த கட்சி பாமக. இப்போ அப்பாவும் பையனும் ஒன்றா இருந்து 1 வருடத்திற்கு முன்பாக நடத்துனாங்க. ஸோ நீங்கள் கூட்டம் கூட்டுறதும் மாநாடு நடத்துகிறதும் முக்கியம் இல்லை. அந்த மக்களை ஒன்று திரட்டி என்ன மாதிரியான செய்தி சொல்கிறீங்க, அவங்க எப்படி போய் பத்திரமா சேர்றாங்க, கலாட்டா பண்ணாமல். நீங்கள் மகாபலிபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த நிலவு மாநாடு நடத்துனாங்கன்னா, சித்திரை முழு நிலவு மாநாடு நடத்தினா, அந்த ஈசிஆர் சாலை ஃபுல்லாக கடையும் கிடையாது, சாப்பாட்டு கடை கிடையாது, பங்குகள் பெட்டி கடை கிடையாது, அந்த மாதிரி நிகழ்ச்சி கிடையாது. அதே மாதிரி இங்கே கள்ளக்குறிச்சியில் மாவட்ட கலெக்டர் விடுமுறை அளிக்கிறார். இது வரைக்கும் ஆளுங்கட்சி நடத்துகிற மாநாட்டுக்கு கூட அந்த டிஸ்ட்ரிக்டில் விடுமுறை அளித்ததாக எனக்கு நினைவில்லை. அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு கூட்டணியில் இருக்குது, அமைச்சரவையிலையும் பங்கேற்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு ஒரு லோக்கல் விடுமுறை, உள்ளூர் விடுமுறை விடுவது நியாயமா?
நீங்கள் அதெல்லாம் வந்து மாணவர்கள் மத்தியில் எப்படி விட பொதுமக்கள் மத்தியில் ஒரு அசௌகரியம் ஏற்படுமே, இதெல்லாம் வந்து திரும்ப டிசைட் பண்ணிக்கணும். கேட்டால் வந்து அவங்க வந்து அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜ் ஸ்கூல் பஸ்ஸெலாம் வாங்கிட்டாங்க. ஸோ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டே வந்து கலெக்டர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு தகவல் வருது. அப்போ வந்து ஒர்க்கிங் டேயில் வந்து மேனேஜ்மெண்ட் எப்படி இப்போ ஸ்கூலில் வந்து பஸ் கொடுக்கலாம்? ஸ்கூல் பஸ் எப்படி மேனேஜ்மெண்ட் கொடுப்பாங்க? பணம் கட்டினா கூட கொடுப்பாங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். ஒரு விடுமுறை நாளில் அந்த மாநாடு நடத்தி ஒரு நல்ல செய்தியை அவர் சொல்லியிருந்தார் என்றால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஜென்சி கிட்ஸ் வந்து அதிகமாக வந்திருந்தாங்க அப்படிங்கிறத விசிகா நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து எங்கடா இருந்தீங்க, எங்கடா போனீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் தெரியுதா? இல்லை, திரும்ப வந்து எப்படின்னா ஒரு அந்த சமுதாயத்தில் ஒரு ஈர்ப்பு மிக்க தலைவர். எனக்கு ஒரு 20-30 ஆண்டுகளாக பார்க்கும்போது அந்த சமுதாயத்தை ஓரளவுக்கு தூக்கி பிடித்து அரவணைத்து செல்கிற ஒரு பாங்கு உடையவர் ஒன்று. ரெண்டாவது, அவர் யாருமே வந்து அவர் தொட்டு பேச அனுமதிப்பார், தோளில் கை போட்டுப்பாங்க. ஒரு தலைவரை வந்து எந்த அளவுக்கு நெருக்கி பார்க்கணும் அப்படின்னு அந்த ரசிகன் மனப்பான்மையோடவே இருப்பான்ல, அந்த கட்சியில் அதை அனுமதிப்பார். சாப்பிடும்போது கூட பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் சுற்றிருப்பாங்க. வழக்கமாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் சாப்பிடும்போது யாரையும் பக்கத்தில் வச்சுக்க மாட்டார். ஆனால் திருமாக்கு அந்த மாதிரி கேட்டகரி, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டார். ஒரு பார்ட்டி ஆஃபீஸ்லையும் சரி, வெளியிலையும் சரி, பப்ளிக்லேயும் சரி பண்ணுவார். ஆனால் சில விஷயங்கள் வந்து திரும்ப தவிர்க்க வேண்டும். ஒன்றும் இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்பு ஏதோ ஒரு ஊர்லேருந்து திருமாவளவன் வந்து காரில் பயணித்துட்டே வருவார். யாரோ ஒரு கட்சிக்காரர் காரில் ஏறி தொங்கிக்கிட்டு அவர் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் பேசிக்கிட்டே வராரு. அது எப்படி அனுமதிக்கிறார்? ஒருவேளை அவர் கீழே ஊந்து இது விபத்து ஏற்பட்டிருந்தால் யார் பொறுப்பு? நீங்கள் ஒரு தொண்டர் மீதான ஒரு பாசம் விடுங்க. மாநாடு முடிந்த பிறகு நீங்கள் அனைவரும் பத்திரமாக வீடு போய் சேர வேண்டும் அப்படின்னு ஒரு கூக்குரல் எழுவும் கடைசியாக. அந்த கூக்குரல் தலைவருடைய கூக்குரல் தான். அப்படி இருக்கும்போது காரில் தொத்திக்கிட்டு உங்ககிட்ட பேசிட்டு வர்றது எப்படி அனுமதிக்கிறீங்க? உங்கள் மேலே பாசம் இருக்கட்டும், அன்பு இருக்கட்டும், ஒரு தீராத வெறி கூட இருக்கட்டும், ஆனால் நீங்கள் எப்படி அனுமதிக்கிறீங்க? அது பின்னாடி தான் ஒரு காரில் வீடியோ எடுத்து போடுறாங்க. ஸோ ஜென்சி கூட்டம் வந்தது, உண்மையிலே தமிழ்நாடு முழுவதும் திருமாவுக்காக திரண்டார்கள், எல்லாம் உண்மையாக கூட இருக்கட்டும். ஆனால் இப்படிப்பட்ட மாநாடு அவரே நடத்த மாட்டார். அவரே சலிச்சு போயிட்டு இருப்பாருங்க. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போது திருமாவுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் யார் அந்த கட்சியில்? அவங்களாம் எப்படி இது வந்து ஒரு முறையாக நடத்த வேண்டும், எப்படி மேடையில் யார் அனுமதிக்கணும், அந்த ரேம்பில் யார் அனுமதிக்கணும், இதெல்லாம் தீர்மானம் போட்டு ரொம்ப நீங்கள் திமுக அதிமுகவில் வந்து நடக்கும். ஆளுங்கட்சியாக இருந்தால் அங்கேயும் கொஞ்சம் கரெக்டாக நடக்கும், எதிர்கட்சியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைக்கிற இடத்துல SS பாலாஜி, அதே மாதிரி வன்னியரசு போன்றவர்கள் இருந்திருக்காங்க. பவுன்சரும் வந்து போட்டிருக்காங்க. அந்த பவுன்சர்களே வந்து திருமாவளவன்ட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம கேள்விப்படுறோம். இல்லை, அதுதான் சொல்கிறேன், எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குல்ல, நடைமுறைகள் இருக்குல்ல, அந்த நடைமுறையை முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கணும். இதே மாதிரி தான் இன்னொரு மாநாட்டில் நடந்தது. தள்ளுமுள்ளாகி அவர் சத்தம் போட்டு இறங்குங்க, லைட்டு விட்டு இறங்குங்க, எல்இடியிலேருந்து இறங்குங்க, இதெல்லாம் பண்ணுறாரு. பட்டு வேறு வழியில் இதுக்கு மேலே விமர்சிக்க முடியாது. தவிர்க்க முடியாத சக்தின்னு சொல்கிறார்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இனிமேல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய காலம் வந்து வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. முதல் முறையாக அமைச்சரவையில் பங்கேற்றிருப்பது மிகப்பெரிய வளர்ச்சி தான். ஒரு அமைச்சராகி இருக்கிறார்கள். அது வந்து அதை எப்படி வந்து நாட்டு மக்கள்கிட்ட போய் அந்த மக்களை தட்டி எழுப்புகிற அல்லது அந்த துறையை வைத்துக்கொண்டு அந்த சமுதாய மக்களுக்கு என்னையெல்லாம் சேவை செய்ய போகிறார்கள், பொறுத்திருந்து பார்ப்போம். தவிர்க்க முடியாத சக்தியா, அதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த மாநாடு முடிஞ்ச உடனே நேற்று போய் வந்து முதலமைச்சரையும் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. கூடவே வந்து இந்த தாவேகா கூட்டணியும் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அந்த கூட்டத்திலையும் அறிவிச்சிருந்தாரு, இனிமேல் இவங்க கூட தான் ட்ராவல் பண்ண போகிறேன்னு சொல்லி செய்தியாளர்கிட்டையுமே வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இதை? இன்னும் ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு எந்த கட்சியும் ஆட்சிக்கு வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த கூட்டணி கட்சிகள் மத்தியில் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு பரவலாக பேசப்படுகிறது, விஜய் 2 முறையாவது தொடர்ந்து இருப்பாருங்க அப்படின்னு. அந்த நம்பிக்கையில் விஜய் அவர் திரும்ப பேசியிருக்கலாம் ஒன்று. ஆனால் அதே ப்ரெஸ் மீட்டில் கூட நாங்கள் ஆட்சியை பிடிப்போங்கிறாரு. அப்போது இந்த கூட்டணியோடு தொடருவோம், சரி ஆட்சியை பிடிப்போம்னு திரும்ப அந்த மேடையிலும் பேசினார், ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறாரு. இது எப்படி எடுத்துப்பீங்க? அவருக்கே வந்து விஜயே வந்து ஒரு பெரிய அலை அடித்திருந்து 170-180 இடம் பிடித்திருந்தால் சொல்லலாம். அவருக்கே 108 தான் கொடுத்தாங்க நாட்டு மக்கள் தீர்ப்பு. அப்படி இருக்கும்போது இது வந்து கட்சியினரை உற்சாகப்படுத்துகிற வகையில் திரும்ப பேசுகிறார், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இதுக்கு மேலே நம்ம போய் என்ன சொல்கிறதுன்னு தெரில. திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணாங்க. இந்தியா கூட்டணியை கட்டமைக்கிறதுல என்னுடைய முக்கிய பங்கு இருந்ததெல்லாம் சொல்லியிருந்தார்.
திருமா விஜய் காம்பினேஷன் உண்மையுமே ஒர்க் அவுட் ஆகுமா திமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி கட்சி மாதிரி? அதாவது திமுக கூட்டணியில் இருக்கும் போதே விஜய் கட்சிக்கு பயணிக்க வேண்டும், விஜய் கூட்டணியோடு பயணிக்க வேண்டும் என்று விரும்பியவர் திருமா. நீங்கள் நல்ல ஞாபகம் இருக்கும், இந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா விவகாரத்தில் எப்படிலாம் அறிக்கை விட்டார். இன்னொரு கட்சி நடத்துகிற நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளக்கூடாதா, ஏன் எப்படி நான் டார்கெட் பண்ணி கேள்வி கேட்குறீங்க, ப்ரெஸ் மீட்டில் கடுமையெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்கார். அதே மாதிரி அறிக்கையெல்லாம் 4 பக்கம் 5 பக்கம் அறிக்கை. நீங்கள் வந்து அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் கலந்து கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் கேட்டிருக்கார். அதாவது தமிழ்நாடு முழுவதும் விஜய்க்கான ஒரு ஓட்டு வங்கி இருக்குல்ல, அது குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு இந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஓட் பேங்க் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு அவருக்கு எண்ணம் ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள், இந்த மக்கள் எல்லாம் விஜயுடைய ரசிகர்களாக இருக்கார்கள், நம்முடைய ஓட்டு வங்கி விஜய் எடுத்துக்கொண்டு சென்று விடுவார், அந்த ஒரு எண்ணமும் பயமும் இருந்திருக்கும். அதனால தான் தொடர்ச்சியாக வந்து அந்த கூட்டணியில் பயணிக்க வேண்டும் என்று திருமா திட்டமிட்டார். அது 2026 நடக்கலை, திமுக பயணித்தார். அது வழக்கம் போல் தேர்தல் முடிந்த பிறகு என்ன நடந்து நமக்கு தெரியும், அது நிறைய பேசிட்டோம். இன்றைக்கி தேவைக்கு இது ஒரு ஆட்சியோடு பயணிப்பது, இல்லை அந்த ஆட்சி அதிகாரத்தோடு பயணிப்பது என்பது அந்த கட்சிக்கும் அந்த கட்சி வளர்ச்சிக்கும் தேவை என்று அவர் நம்பியிருக்கலாம். அதை தான் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட நாங்களும் ஆளுங்கட்சி தான் அப்படிங்கிறதுமே அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. விளிம்பு நிலை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அந்த மக்கள் வந்து முழுமையாக வாக்களித்தால் அந்த கட்சி மிகப்பெரிய வெற்றி பெறும். அந்த கட்சிக்கான ஓட் பேங்க் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 19% வச்சுங்களேன், அது 20 கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அத்தனை வாக்குகளும் அந்த கட்சிக்கே விழுகிறதா? அப்போ அதிமுகவில் இருக்கிற அந்த விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட மக்கள் வாக்குகள் எங்கே போகுது? திமுக, பாஜக, காங்கிரஸ் எல்லா கட்சிக்கும் அந்த ஓட்டு வந்து பிரிகிறது. ஸோ என்னென்னா அந்த கட்சியை ஒருங்கிணைக்கிற, அந்த சமுதாய மக்களை ஒருங்கிணைக்கிற பணியில் திரும்ப வந்து முழுமையாக வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு நம்ப மாட்டேன். ஏன்னா இன்னும் அந்த இயக்கங்கள், அப்படிப்பட்ட இயக்கங்கள், அந்த விளிம்பு நிலை மக்களுக்கான இயக்கங்கள் சிதறுண்டு கிடக்கின்றன. நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். முதல்ல இவங்களெல்லாம் சேர்த்து ஒன்றாக இணைத்து அதில் ஒரு கூட்டமைப்பின் தலைவராக வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துவார். கிட்டத்தட்ட ஒரு 30-40 தொகுதிகளை நிர்ணயிக்கிற அளவுக்கு அந்த ஓட் பேங்க் இருக்குது அந்த சமுதாய மக்கள்கிட்ட. அந்த 30-40 தொகுதிகளை நிர்ணயித்தாலே திரும்ப முதலமைச்சர் ஆகிடலாம், ஆளுங்கட்சி பிடிச்சிடலாம். அதிமுகவும் திமுகவும் இது 2026 தேர்தலில் திருமாவை முதல்வராக்குவோம், 2 சீட்டு பெற்ற திருமாவை முதல்வராக்குவோம் திட்டம் போட்டாங்கள்ல, அதை விட அருமையான வாய்ப்பு அந்த இயக்கத்துக்கு இருக்கிறது. ஆனால் அந்த இயக்கத்துக்கு இருக்கிறது, ஆனால் அதை ஒன்றிணைக்கிற பணி இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். மு.க. ஸ்டாலின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எப்படி பார்த்தாரு, விஜய் எப்படி பார்க்குறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி? இல்லை யார் எப்படி பார்க்குறாங்களாம் முக்கியம் இல்லை, அது அப்ரோச்சபிள் நான் கேட்குறேன். இல்லை அதான் சொன்னேனே, நீங்கள் இதே திருமா முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினை பார்க்க நினைத்தால் பார்த்து விடலாம், ஒன்றும் வந்து கெடுபிடி கிடையாது. அதே மாதிரி இப்போது இருக்கிற முதலமைச்சர் விஜயை திரும்ப நினைத்தால் பார்த்து விடலாம், அவ்வளோதான். இதில் வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க, இவங்களுக்கு எப்படி இது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கட்சியை பார்க்க விதம், அதாவது இப்போது நம்ம ஜாதி ரீதியாக நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதை வந்து எப்படி இவங்க பார்க்குறாங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை இதில் ஜாதியே வேண்டாம். இன்றைக்கி வந்து ஒரு வலிமையான ஃபோர்ஸாக திருமாவளவன் அரசியல் இருக்கிறார், தவிர்க்க முடியாத சக்தி, மறுக்கவே முடியாது. ஏன்னா அவருடைய கூட்டத்தை பார்த்தீங்கல்ல நீங்கள், பணம் கொடுத்து கூப்பிட்றாங்களா, பஸ்ஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வராங்களான்றதை தாண்டி திருமாவுக்காக கூடுகிற கூட்டம் எல்லோரும் நமக்கு தெரியும். விழுப்புரத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட்டப்பட்ட கூட்டத்தை நம்ம பார்த்தோம். உண்மையிலே எல்லா அரசியல் கட்சிகளும் வியந்து போகிற அளவுக்கு கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் இந்த அளவுக்கு கூட மோசமில்லை, ரொம்ப நீட்டாக நடந்தது, ரொம்ப நல்லா நடந்தாங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் நடந்ததுனாங்க. அப்படி கூட்டம் நடத்தியவர் தான் திருமா. அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு சமுதாய மக்களை கடந்து இன்னொரு சமுதாய மக்கள் பக்கம் அவர் திசை திருப்பினால், அவர் எல்லாருக்குமான ஒரு கட்சியாக அவர் மாற்றக்கூடிய அளவுக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்பினால் கண்டிப்பாக வர முடியும். ஆனால் ஒரு செக்டார் அவரை வந்து கொண்டாடுறாங்களே, அது வந்து எல்லா கட்சிகளும் அவரை மதிக்கத்தகுற வகையில் தான் இருக்கும். அதனால் ஸ்டாலின் எப்படி பார்த்தார், விஜய் எப்படி பார்க்குறார், அந்த அளவுகளை இதில் வைக்க முடியாது. ஆளுங்கட்சியாக நாங்கள் வரப்போகிறோம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. அப்போ 2029 இவருடைய திட்டம் என்னமாக இருக்க போகுது? அவர் வந்து எம்பியாக இருந்து என்ன சாதித்தார் என்பதை விட சட்டமன்ற தேர்தலுக்குள் வர வேண்டும் என்று துடித்தாரா இல்லையா? இந்த தேர்தலில் அவர் வந்து தன்னை அறிவித்து கொண்டார், வேட்பாளராக அறிவித்து கொண்டார். ஏன் பின்வாங்கினார் என்பதை கேட்டால் அது திமுக கிட்ட போய் கேளுங்கினார். ஏங்க உங்கள் கட்சி நீங்கள் அறிவிச்சிங்க, ஏன் வாபஸ் வாங்கினா திமுக போய் இந்த கேள்வி கேளுகின்றார். அதனால் அவர் தமிழ்நாட்டு அரசியலில் உள்ளே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அது வந்து மறுக்க முடியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடைத்தேர்தல் நின்று திரும்ப உள்ளே வந்தால் நன்றாக இருக்கணும். அவருக்கு வந்து அது
அவரை மற்றவர்கள் வந்து மற்ற தலைவர்கள் விஜய் மற்ற கூட்டணி கட்சி தலைவர் நீங்கள் எலெக்ஷனுக்கு வாங்க நில்லுங்க, சட்டமன்றத்தில் இடத்தில் நில்லுங்க, ஜெயிச்சு அமைச்சராங்கன்னு சொல்லணும்னு நினைக்கிறார். தன்னை யாரும் அப்படி வந்து அழைக்கவில்லை என்ற ஏக்கம் உள்ளுக்குள் இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. அண்ணனின் சீர் பெண்களின் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் ஒரு பட்டு புடவை வழங்கிட ரூபாய் 812 கோடி ஒதுக்கீடு. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.